ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வணக்கம் பிள்ளைகள். நம்ம இன்றைக்கு ஒரு சுடோக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி. இது ஒரு மாணவி ஒருடைய டவுட் உண்டு. அவங்க இது கொஞ்சம் வீடியோவாக செஞ்சு ரெக்கார்டிங்கை போடுங்க செஞ்சுருந்தாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுடுறேன். இது சுடோக்கு சம்பந்தமாக வளமைய சுடோக்கு சம்பந்தமான அநேகமான வினாக்கள் அதாவது எழுத்துக்களுக்குரிய விடையை நேரடியாக கண்டுபிடிச்சு போகிற மாதிரியாக கேள்வி வரும். ஆனால் அந்த மாணவி அனுப்பின கேள்வியில் சுடோக்கு சம்பந்தமான இந்த கேள்வி எப்படின்னா எழுத்த விடையை கண்டுபிடிச்சு போடுறதுல அவங்க விடை தந்திருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் 4 விடை தந்திருக்காங்க. அந்த 4 விடையில பொருத்தமான விடையை சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த சுடோக்கு கேள்வி வந்திருக்கு. அப்போ இதே மிச்சம் இலவான ஒரு கேள்வி உண்டு. ஏன்னா விடை தந்து விடையை சூஸ் பண்ணுற கேள்வி என்றதாலே குயிக் ஐடியா எடுக்கலாம். அதுக்கு ஒரு பிள்ளைகள் சுடோக்கு சம்பந்தமாக ஏற்கனவே எப்படி விடையை கண்டு போடுற சம்பந்தமான வீடியோவை நான் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்டேன். அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி சுடோக்கு சம்பந்தமான சில ரூல்ஸுகளையும் நல்லா தெளிவாக விளங்கணும். அப்போ சுடோக்கு சம்பந்தமான கேள்வி செய்யலாம். முதலாவது கணக்கு பிள்ளைகள், சுடோக்குன்றது 9க்கு 9, அதாவது 81 சிறிய சதுரங்களை கொண்ட ஒரு சதுர வடிவான அமைப்பு தான் இந்த சுடோக்குன்றது. இந்த சுடோக்கு புதிரில் நிறையாக 9 சதுரங்கள் இருக்கும், சின்ன சின்ன சதுரங்கள். நிரலாகவும் 9 சதுரங்கள் காணப்படும், சின்ன சின்ன சதுரங்கள். இந்த நிரலாகவும் நம்ம 1 - 9 வரைக்குள்ள இலக்கங்களை போட முடியும். 1 - 9 வரை உள்ள இலக்கங்களை போட முடியும். ஆனால் ஒரு இலக்கத்தை ஒரு தரம் போடணும். இப்போ நிறையாக 9 என்றதை ஒரு தரம் போடணும், அது 2 தரம் போடக்கூடாது. அதுவே நிரலாகவும் 1 - 9 வரை உள்ள இலக்கங்களை போடலாம், ஒரு இலக்கத்தை ஒரு தரம் போடணும். சரியா? ரிப்பீட்டாக போட இல்லாது. இது ரூல்ஸ். அடுத்த ரூல்ஸ் என்னன்னா, இதுல 9 சின்ன சதுரங்களை சேர்த்து ஒரு பெரிய கட்டம் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த பெரிய கட்டத்துக்கு உள்ளேயும் அந்த 9 சிறிய சதுரங்களை சேர்த்து வரக்கூடிய அந்த பெரிய கட்டத்துக்கு உள்ளேயும் 1 - 9 வரை இலக்கங்கள் தான் போடணும். ஒரு இலக்கத்தை ஒரு தான் போடணும். 1 - 9 வரை இலக்கத்தை போடணும், ஒரு இலக்கத்தை ஒரு தான் போடணும். இந்த காணொலியில் கமெண்ட் செக்ஷனில் இதில் ஃபோட்டோவைக்கு போட்டிருக்கேன். கட்டாயம் அதை அந்த ஃபோட்டோவை பார்த்து அதை சேவ் பண்ணி வச்சு பார்த்து போட்டு இந்த விளக்கத்தை பாருங்கள், இன்னும் தெளிவாக விளங்கும். அப்போ இந்த ரூல்ஸை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நம்ம இந்த கேள்வி போகும். மொத்தம் 3 ரூல்ஸ். நிறையாகவும் நிரலாகவும் 1 - 9 வரை இலக்கங்கள் போடணும், ஒரு இலக்கத்தை ஒரு தான் போடணும். 9 சிறிய சதுரங்களை கொண்டு அந்த கட்டத்துக்குள்ளேயும் 1 - 9 வரை இலக்கங்களை தான் போடணும், ஒரு இலக்கத்தை ஒரு தான் போடணும். அப்போ இந்த கேள்வி எப்படி செய்யலாம்னா, இப்போதைக்கு விடைதண்டி சூஸ் பண்ணுற கேள்வின்றதால விடையை வச்சு செக் பண்ணலாம். விடையை வச்சு செக் பண்ணி விடையை தீர்மானித்து கொள்ளலாம். இப்போ முதல்ல பாருங்க, பி என்ற இடத்துல இருக்கு. இந்த பிக்கு என்ன விட வருது? பிக்கு 4 விளைஞ்சுங்க, 2, 5, 6, 9. முதல்ல 2 பாருங்க. இந்த பிக்கு நல்லா பாருங்க, இதுல நிலைக்குத்தாம பார்க்கணும். இப்படி இந்த பி காணப்படக்கூடிய இந்த நிரலையும் பார்க்கணும், பி காணப்படக்கூடிய இந்த நிறையும் பார்க்கணும், பி காணப்படக்கூடிய அந்த கட்டத்தையும் பார்க்கணும். அப்ப இந்த நிறையில 2 இருக்குவா, அப்ப திருப்பி இன்னும் 2 போடலாம். அப்ப 2 கேன்சல். 5 பாமே, 5 அந்த கட்டத்துக்கு உள்ள இருக்கு, அப்ப 5 கேன்சல். 6 பாமே, 6 பாத்தீங்கன்னா எல்லாம் நினைக்கணும், நிலைக்குத்தான இந்த லைனையும் இல்லை, கிடையான லைனையும் இல்லை, இந்த பொட்டிக்குள்ளையும் இல்லை. அப்ப 6 வாய்ப்பு இருக்கு, அதை வச்சுக்கொள்வோம். 9 பார்ப்போம். 9 பார்த்தீங்கன்னா 9 இந்த பெட்டிக்குள்ள இல்லை, நிரலாவும் இல்லை, நிறையாவும் இல்லை. அப்போ 6 வரலாம், 9 வரலாம். இது எதுவுமே பொறுத்தவரை பாருங்க. முதலாவது 6 பாருங்க. 6 பார்த்தீங்கன்னா 6 இங்கே வரலாமா? கொஞ்சம் குரோஸ் செக் குறுக்க யோசிச்சு பார்ப்போம். எப்படி இந்த லைன்ல பாருங்க, 6 இங்க 6 வந்தா இந்த 2 இடத்துல 6 வரையா, இந்த 2 இடத்துல 6 வரதுக்கு தகுதி இல்லை. சரியா? இந்த லைனை பாருங்க, இந்த லைன்ல இந்த 6 இருக்கு. 6 இங்கே வந்ததால இங்க 6 போடையோ இங்க 6 போடையோ சான்ஸ் இல்லை. இந்த லைன்ல பார்த்தா 6 இல்லை. அப்ப இந்த பாக்ஸுக்குள்ளேயும் 6 இல்லை. அப்ப இந்த இடத்தையோ 6 போட வாய்ப்பு இருக்கு. 6 போட இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த 6 போடலாமா என்றா இதுக்கு நேரா பாருங்க, இதுக்கு நேரா பாருங்க, இந்த 6 இருக்கே ஏற்கனவே. அப்ப இந்த 6 இருந்தா இங்க 6 போட இயலா. அப்ப இந்த 6 போட இயலாட்டி அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் நாங்க 6 போட வேண்டிய ஏற்படும்.
பிக்கு விட இதை நீங்க சொல்லி இப்படிமா குரோத் பிக்கு விட 6 கன்ஃபார்ம் ஆனா நம்ம 9 செக் பண்ண தேவை. அது இன்னொரு லாஜிக் காணிக்கணும். இங்க வாரத்துக்கு பொருத்தமான நம்பர் அடுத்த லைன் நிரலையோ அதுக்கு அடுத்தடுத்த நிரல்களையும் காணப்படும். அப்ப அதை வச்சு நம்ம குயிக்கெண்டு செக் பண்ணி நம்ம 6 குயிக்கெண்டு பிடிக்கலாம். சரி, இப்போ கியூவை பாருங்க. கியூ வந்து இங்கே இருக்கு 4 5 6 நல்லா வந்து கியூக்கு பாக்ஸை பாருங்க. இந்த கியூக்கு பாக்ஸுக்குள்ள ஏற்கனவே 6 கேள்வி இருக்கு. அப்போ இப்போ கேன்சல் பண்ணலாம். 6 கேள்வி வராது. நீ 4 வரணும் இல்லாட்டி 5 வரணும். 4 வரணும் இல்லாட்டி 5 வரணும். சரி, இப்போ பாருங்க. இப்போ இந்த நிலைகளை பாருங்க. 4 மில்ல 5 மில்ல கிடையாது பாருங்க. 4 மில்ல 5 மில்ல. அப்போ 4 வர வாய்ப்பும் இருக்கு, 5 வர வாய்ப்பும் இருக்கு. அப்போ இதில் நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்வோம்? 4 செக் பண்ணி பார்ப்போம். 4 செக் பண்ணுமே. 4 இந்த லைன்ல இன்னைக்கு 4 வந்ததால இன்னைக்கு 4 இருக்கிறதால இந்த லைன்ல 4 வரையலாம். இந்த இங்கேயோ 4 வரையலாம். அடுத்தது இங்க நாம இங்க 4 வரலாமா? இங்க 4 வரல. இந்த 4 இருக்கு. இங்க 4 இருக்கிறதால இந்த 4 வரையலாம். அப்ப இங்க வரலாமோ? இங்க 4 வரலாம், இங்க 4 வரலாம். அப்ப 4 வாரத்துக்கு 2 இடம் இருக்கு. அப்ப அப்படி அதை வச்சு கொடுத்து 5 செக் பண்ணி பார்ப்போம். 5 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல 5 வர வாய்ப்பு இல்லை. ஏன் 5 வாய்ப்பு இல்லை? இங்க 5 இருக்கு. அப்ப இந்த 5 வரையலாம். இங்க 5 வரலாமா? இங்க 5 வரல. பக்கத்துல 5 இருக்கு. அப்ப இங்க 5 வரையலாம். இந்த 5 வரலாமா? நேரா பாருங்க. இந்த 5 இருக்கு. இந்த 5 இருக்கு. இங்க 5 வரையலாம். அப்ப 5 வந்து இந்த பாக்ஸுக்குள்ள 1 வரை நம்பர் போட்டாலுமே அப்ப இந்த மட்டும் பாக்கி. அப்ப கியூக்கு 5 பொருத்தமான ஆன்சர். எப்படி விஷயம்? அப்ப அது 6 பார்ப்போம். 6 வரைக்கு நம்ம எழுதி. இப்ப இங்க நல்லா பாத்தீங்கன்னா 6 1 தந்திருக்கான், 5 தந்திருக்கான், 7 தந்திருக்கான், 8 தந்திருக்கான். 1 5 7 8 தந்திருக்கான். இங்க பாருங்க. இந்த 6 இருக்கிற பாக்ஸுக்குள்ள பாருங்க. அங்க 1 இல்ல, 5 இல்ல, 7 இல்ல, 8 இல்ல. ஆனா 6 இந்த லைனை பாருங்க. இந்த லைனை பார்த்தா 5 இருக்கு, 8 இருக்கு. அப்ப 5 வராது, 8 வராது. 6 இந்த கிளையில பார்த்தீங்கன்னா 1 7 தட்டுறது வாய்ப்பு இல்லை. அப்ப 6க்கு 1 வரலாம், 7 வரலாம். அப்ப என்ன செய்யும்? இந்த டைம் எல்லாமே குரோஸ் செக் பார்க்கணும். எப்படி குரோஸ் செக் பார்க்குறீங்க? கவனிக்கணும். 1 வரலாமா? 1 எங்கெல்லாம் வர பார்த்தா 1 இந்த வரையில இல்லையே. 1 இங்க இருக்கிறதா? இங்க இருக்க இங்க 1 வரையலாம். இன்னொன்று இந்த கீழே 1 இருக்கிறதால இங்கேயும் 1 வரையலாம், இங்கேயும் 1 வரையலாம். பாருங்க, இந்த 1 இருக்கிறதாக இதை வச்சு பார்க்கலாம். இந்த 1 இருக்கிற இந்த லைன் ஃபுல்லா 1 வரல, 7. அப்போ 1க்கு போட்டியா? அப்ப நம்ம 6 எடுத்த 1 போடலாம். 6க்கு 1 போடலாம். அப்ப 6 கூட 1 பின்னாடி எஸ் பார்ப்போம். இன்னைக்கு எஸ் பாருங்க. எஸ்க்கு என்ன 2 4 6 8 அல்ல 2 வராது. அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு 6 வராது. ஒரு 4 வரணும், 8 வரணும். எஸ்க்கு 4 வரணும், 8 வரணும். நான் என்ன சொன்னேன்? குரோத் பண்ணல. இந்த எஸ் இருக்கு, இந்த அடுத்த லைன் பாருங்க. இந்த 8 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இங்க 8 இங்க 8 அப்ப 8 செக் பண்ணி பார்ப்போம். முன்பின் லைன் பார்க்கணும். அப்ப இந்த 8 இருக்கிறத இந்த லைன் ஃபுல்லா 8 வரையலாம். இங்க 8 இருக்கிறதால இந்த லைன் 8 வரையலாம். அப்ப 8 வரனா இங்கேயும் இங்க சாத்தியம். இந்த 2 இடத்துல 8 வரணும். ஆனா இங்க 8 வந்ததால இந்த லைன் ஃபுல்லா 8 வரையலாம். அப்ப இதுக்கு 8 வரணும்டா எஸ்க்கு மட்டும் சாத்தியம். அப்ப எஸ்க்கு 8, எஸ்க்கு 8 சரியா போயிட்டு. இது டீயை பாருங்களே. டீயை பாருங்க. 3 6 7 9 6 ஏற்கனவே இருக்கிறதால 6 வராது. இனி 3 7 9 பார்க்கணும். இந்த டீ இருக்க லைனை பாருங்க. இந்த டீ இந்த லைன் பாருங்க. இந்த லைன்ல வெட்டு பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. இந்த லைன்ல பாருங்க வெட்டு பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் நீ குரோஸ் செக் பார்க்கணும். எப்படி குரோஸ் செக் பார்க்குற? 3 7 9 இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 7 9 தானே. இங்கேயும் 7 இந்த 7 இருக்கு சரியா? இங்கேயும் 7 இருக்கு. இந்த லைன் 7 இருக்கு. அப்ப 7 செக் பண்ணி பாருங்க. 7 இங்க இருக்கிறதால இந்த லைன் போல 7 வராது. இங்க 7 இருக்கிறதால இங்க 7 போட ஏனா.
இங்க 7 இருக்கிறதால இந்த லைன் 7 போடையா. அப்ப 7 போறது ஒரே ஒரு சான்ஸ் இந்த இருந்தால் அப்ப இந்த இடத்துல 7, இந்த இடத்துல 7 பொறுத்த மாதிரி. அப்ப டீக்கு விட 7. அப்ப இந்த விடத்தாண்டி இது கேட்கறதால நம்ம விடைய வச்சு சூஸ் பண்ண லேசி. அப்படி சூஸ் பண்ணக்குள்ள அந்த எழுத்துக்கு முன்னுக்கு பின்னுக்கு சைட்ல உள்ள நிறை பார்த்துக்கணும். அங்க வரக்கூடிய எந்த இலக்கம் கூட வருதோ அந்த இலக்கத்தை வச்சுக்கொண்டு க்ரோஸ் செக் பார்க்கணும். க்ரோஸ் செக் பார்க்க லேசா விடைய கண்டுபிடிக்கக்கூடிய சரியா. அப்படி நான் வச்சுக்கோங்க. ஆனா பெரும்பாலும் சுடோக்கு புதிரில் சூஸ் பண்ற கேள்வி வார இல்லை, நாம கண்டுபிடிச்சு போடக்கூடிய கேள்வி வார. அப்போ அதுக்கு கொஞ்சம் இப்படி க்ரோஸ் செக் பார்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும் சரியா. ஓகே. அப்போ இந்த விளக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கற்பனாயிரு, கற்றுக் கொடுப்பனாயிரு, கற்பனுக்கு உதவி செய்வனாயிரு. நான் ஜிந்தா முஃபாஸ்.